அனைவருக்கும் மதிய நேர வணக்கம். தற்போது நிலவுகின்ற வானிலையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. தற்போது வெப்பமான ஒரு வானிலை இலங்கையில் பரவலாக நிலவி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் எதிர்வரும் நாட்களில் வங்காள விரிகுடாவிலே ஒரு தாளமுக்கம் ஒன்று உருவாகுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இவ்வாறு உருவாகுகின்ற தாளமுக்கமானது படிப்படியாக நகர்ச்சி அடைந்து எதிர்வரும் 24ஆம் திகதியில் இருந்து இலங்கையின் கிழக்கு மாகாணத்திற்கு மழை வீழ்ச்சியை கொடுப்பதற்கு ஆரம்பிக்கும். அது தொடர்ச்சியாக எதிர்வரும் 25, 26, 27, 28ஆம் தேதி அளவில் தொடர்ச்சியாக அதிகளவு மழை வீழ்ச்சியை படிப்படியாக இலங்கையுடைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இந்த நிலைமையானது எதிர்வரும் 2ஆம் திகதியிலிருந்து படிப்படியாக குறைவடைவதற்கான சாத்தியம் உள்ளது. இருந்த போதிலும் இவ்வாறு கிடைக்கின்ற இந்த மழை வீழ்ச்சியினுடைய தீவிரத்தன்மை தொடர்பாக சரியாக கூறுவதில் மிகவும் சிரமம் ஒன்று உள்ளது. காரணம், தற்போது நிலவுகின்ற இந்த வெப்பமான காலநிலை காரணமாக இந்த தாளமுக்கத்தினுடைய தீவிரத்தன்மை சில வேளைகளிலே மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் குறிப்பாக 25ஆம் திகதி தொடக்கம் எதிர்வரும் 2ஆம் திகதி கிடைப்பட்ட காலப்பகுதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகளவு காணப்படுகின்றது. அதே போன்று இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களமும் எதிர்வரும் நாட்களில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய வானிலை தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதன் பிரகாரம் எதிர்வரும் 25ஆம் திகதியை வளிமண்டல திணைக்களத்தின் தகவலின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்திற்கு அதிகளவான மழை வீழ்ச்சி, கிழக்கு மாகாணத்திலிருந்து ஆரம்பித்து இந்த மழை வீழ்ச்சி வடக்கு நோக்கி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அதே போன்று 26ஆம் திகதி அளவிலும் இந்த மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. 26ஆம் திகதி 25ஐ விட அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைப்பலாம் என கூறப்படுகின்றது. அதே போன்று 27ஆம் திகதி 28ஆம் திகதியிலும் இந்த மழை வீழ்ச்சியினுடைய தன்மை காணப்பட்டு பின்னர் இவை எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் திகதி 2ஆம் திகதி அளவிலே படிப்படியாக குறைகின்ற ஒரு சூழ்நிலையை காணப்படுகின்றது. எனவே இந்த நிகழ்வு தொடர்பாக மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு மாவட்ட அனர்த்த முகாமைப்பு பிரிவு முல்லைத்தீவு தங்களை கேட்டுக்கொள்கின்றது. ஏனெனில் இவ்வாறு வெப்பமான ஒரு சூழ்நிலையிலே உருவாகின்ற தாளமுக்கங்கள் சில வேளைகளிலே தீவிரத்தன்மை அடையக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. இதனால் மழை வீழ்ச்சிக்கு அப்பால் பலமான காற்று, இடிமின்னலுடைய தாக்கம், கடல் அலைகள் மிக உயரமாகவும் எழும்புதல் போன்ற நிலைமைகளும் ஏற்பட சாத்தியமாக இருக்கின்றது. எனவே வாழ்வாதார நடவடிக்கைகள் கூட குறிப்பாக விவசாயம், கால்நடை, மீன்பிடிகளில் ஈடுபடுகின்ற மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருந்து தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அத்தோடு ஏனையவர்களும் இந்த எதிர்வருகின்ற இந்த மழையுடன் கூடிய காலநிலையை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தகவல் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம். நன்றி.